யார் ஒருத்தவங்களால இங்க ரொம்ப பெரிய அளவுல சக்சஸ் ஆக முடியுது தெரியுமா? தனக்கு என்ன வேணும் அப்படின்றதுல ரொம்ப கிளியரா இருக்கிறவங்களால மட்டும்தான் இங்க பெரிய அளவுல சக்சஸ் ஆக முடியும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நிறைய வீடியோஸோட கமெண்ட்ஸ்ல நீங்க பார்த்திருக்கலாம். இதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் வரும். இந்த கமெண்ட்ஸ்ல யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு முக்கியமா இருந்ததுனால தான் அவங்க வீடியோ போடுறாங்க. ஆனா கமெண்ட்ஸ் பண்றவங்களுக்கு அது முக்கியம் இல்லைன்னு தெரியும் இல்லையா? ஆனா அதையும் பார்த்துட்டு ஏன் அந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் போடுறாங்க? அவங்களுக்கு கண்டிப்பா தெரியுது இது நாட்டுக்கே தேவையில்ல, நமக்கும் தேவையில்ல அப்படின்னு. ஆனாலும் அதையும் போய் பார்த்துட்டு அப்படி ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கறதுல என்ன இருக்கு? அப்போ பெரும்பான்மையான நேரங்கள்ல மக்கள் சிந்திக்கிறது ஒண்ணா இருக்கு, செயல்படுறது ஒண்ணா இருக்கு, பேசுறது ஒண்ணா இருக்கு. இது மூணுமே ஒரே இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் உங்க லைஃப்ல பெரிய லெவல்ல சக்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி இங்க டிஸ்ட்ராக்ஷன்ன்றது ரொம்ப அதிகமா நாளுக்கு நாள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்ப அந்த மாதிரியான ஒரு வீடியோஸ் வருது இல்லையா? நல்லாவே தெரியும் அவங்க போடுறவங்களுக்கு இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான வீடியோ, இந்த வீடியோக்கள் நிறைய பேருக்கு பிடிக்காது, இது நிறைய கான்ட்ரவர்ஷியை உருவாக்கும், நிறைய பேர் இதை வச்சு டிபேட் பண்ணுவாங்க, கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் திட்டுவாங்க அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கே தெரியும். ஆனா திட்டினாலும் பரவாயில்ல, வியூஸ் போகணும், நாம இந்த தளத்துல சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரியான வீடியோஸ் வருது. அப்போ இங்க யார் முட்டாளாக்கப்படுறாங்கன்னா, யாரையாவது ஒரு ஆள் நம்ம திருத்திடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு கூட கமெண்ட்ஸ் போடுறவங்க இருப்பாங்க. ஆனா அப்படியெல்லாம் யாரையும் மாத்திடலாம் முடியாது. இங்க நமக்கு என்ன வேணும்ன்றதுல நம்ம கிளியரா இருந்தாலே போதும்.